வணக்கம் மக்களே. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரவை உப்புமா செய்கிறதுக்கு முதல்ல ரவையை நம்ம நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா ஒன்று, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி கட்டணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கட்டணும். கொஞ்சம் தண்ணி கூட கட்டணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா வெந்து அப்படியே பொழுன்னு நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ யாருமே உப்புமா செஞ்சாலும் சாப்பிட்றதில்ல. இதுவும் கோதுமையிலேருந்து தான் வருது இந்த ரவையும். புரியுதுங்களா? அதனால் இது ஒரு நல்ல உணவு. சுகர்காரங்க கோதுமை ரவை, இந்த ரவை இந்த மாதிரி காலையில் டிஃபனாக எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது.